நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படுவதாக. நம்முடைய உலக இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான திருநாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் நாமம் மையப்படட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்களுடைய இருதயங்களில் கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நல்ல செய்தியாக கர்த்தருடைய புத்தகத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் ஒரு புது வருஷத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஜனவரி மாதத்தில் நம்ம என்ன செய்யணும்னா நம்மை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் இது. இந்த நாட்களில் நாம் உங்களுக்கு கொடுக்குற இந்த இன்றைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். லேவியராகமம் அதிகாரம் 19 வசனம் 11. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஆமென். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். 3 காரியம். நீங்கள் திருடாதீங்க, நீங்கள் வஞ்சிக்காதீங்க, ஏமாத்தாதீங்க, நீங்கள் பொய் சொல்லாதீங்க. திருடாத, வஞ்சிக்காத, பொய் சொல்லாத. எவ்வளோ 3 காரியங்களை ஒரே வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஏன்னா ஒரு பொய் சொல்லுதல் என்கிறது எல்லா காரியங்களையும் மாற்றி போட்டுரும். அல்லேலூயா. ஒரு பொய் சொல்லுதல்ன்றது வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை என்ன செஞ்சிடும், உடைச்சி போட்டுரும். ஏன்னா பொய் என்ன செய்யாது, நிலைச்சி நிற்காது. பொய்யில் போடுற அஸ்திவாரம் நிலைக்குமா? நிலைக்காது. உண்மையில் போடுற அஸ்திவாரம் தான் நிலைக்கும். அல்லேலூயா. அதனால் பொய்யான வார்த்தைகளை கொண்டு போட்டு தொடங்குகிற வாழ்க்கை நிலைக்காது. உண்மையை சொல்லி தொடங்குகிற வாழ்க்கை என்ன செய்யும், நிலைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய புத்தகத்தில் அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, பொய்களை நம்ம களைஞ்சு போகணும். இந்த பொய் பேசுகிற விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், இருதயத்திலிருந்து அகற்றிடணும், எடுத்து போட்டணும். பொய் பேசுகிறது ஆண்டவருக்கு முன்பாக அது எப்படி பார்க்கப்படுது, அருவருப்பாக பார்க்கப்படுது பொய் பேசுகிறது. இந்த பொய்யான பேச்சுக்கள் நம்ம வாயிலிருந்து என்ன செய்யணுமா, ஒழியணுமா. ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். இந்த புது வருஷத்தில் முயற்சி பண்ணுங்களேன். சோத்ரம். ஏன்னா ஒரு நல்ல வார்த்தை, களவு செய்யாத, வஞ்சனை செய்யாத, பொய் சொல்லாது. அன்பானவர்களே, இந்த பொய் சொல்லுதலை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு பொய் சொன்னால் அதுக்கு இன்னொரு பொய், அதுக்கு இன்னொரு பொய், இப்படி பொய்யா சொல்லி வாழ்க்கையே பொய்யா போயிடும். அல்லேலூயா. அதனால் உண்மையை நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். ஆண்டவர் இயேசு சொன்னார் பாருங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க, இதற்கு மிஞ்சி நீங்கள் சொல்லுறதில்ல என்ன இருக்குது, தீமை உண்டாயிருக்குன்னு சொன்னார். ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சி நீங்கள் சொல்லுகிற பேசுகிற விஷயங்களில் என்ன இருக்குன்னா தீமை தான் நிறைஞ்சிருக்கு. அல்லேலூயா. அதனால் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசும்போது அதில் நன்மை இருக்குது. ஆனால் அதை தாண்டி நாம் பேசுகிற பொய்யில் தீமை இருக்குன்னு இயேசு சொன்னார். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அதனால் களவு செய்யாது இருப்பாயாக அப்படின்னு நியாயபரமான சட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு.
சங்கீதம் 101 7வது வசனம் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு. கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. பாருங்க, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலை நிற்பதில்லை. ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு சங்கீதம் 101 7வது வசனம். அப்போ என் கண்முன் அவன் என்ன செய்யறதில்லை, நிலைப்பதில்லை. பொய் சொல்லுறவன் என் கண் முன்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கான்னா நிலைச்சி இருக்காதுன்னு சொல்கிறார். பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லைன்னு எழுதி வச்சிருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய புத்தகத்தில் அந்த பொய்யை பற்றி எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படுதுன்றது தான் இன்றைக்கு உங்களுக்கான நல்ல செய்தி. ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யுங்க, பொய் சொல்லாமல் இருங்கள்னு உபாகமத்தில், அதாவது லேவியராகமத்தில் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்க இந்த வார்த்தை, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள்னு எழுதப்பட்டிருக்க இந்த வார்த்தை புதிய ஏற்பாடு வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கன்ற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் பவுல் வரைக்கும் அதை எழுதியிருப்பார். அன்பானவர்களே, ஏன்னா கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள்ளே இருப்பதில்லை, பொய் சொல்கிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லைன்னு சொல்கிறார். எரேமியா 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கடுத்தவனை ஏய்க்கிறார்கள், பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். நல்ல வசனம் பாருங்கள், இதை குறித்து வைத்து கொள்ளுங்க. எரேமியா 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கடுத்தவனை ஏய்க்கிறார்கள். ஏய்க்கிறது, வஞ்சித்து பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அவங்க நாக்கையே எதுக்கு பழக்கிறாங்க? உண்மை பேசுறதுக்கு இல்லை. அவங்க நாக்கையே எப்படியெல்லாம் பொய் பேசலாம் அப்படின்னு அவங்க நாக்கையே பொய் பேசுகிற நாக்கா பழக்கி கொள்கிறாங்களாம். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். இவங்க யார் அப்படின்னா அக்கிரமத்தை செய்யறதுக்கு உழைக்கிறாங்களாம், பொய் பேசுகிறவங்க. அன்பானவர்களே, பொய் என்பது ஒரு சின்ன பொய் மாதிரி தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பொய்யால் நிறைய இழப்புகள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், வந்துடும். அதனால் இந்த பொய் பேசுகிற காரியங்களை இந்த புது வருஷத்தில் என்ன செய்வோம், ஒழித்து போடுறது. அல்லேலூயா. இந்த பொய் என்கிற குப்பையை வெளியே தூக்கி தட்டுவோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் தங்கள் கூட இருக்கிறவங்களோட என்ன செய்யணும், உண்மையை பேசணுமா. சங்கீதம் 12வது சங்கீதத்தில் 2வது வசனம், சங்கீதம் 12:2 எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, எப்படியெல்லாம் அந்த பொய் பேசுகிற மனுஷனை பற்றி பைபிள் இல்லை எப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்றத வசனங்களை நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பொய் பேசுகிறவங்க பாருங்கள், சங்கீதம் 12:2, அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். ஆண்டவரே பாருங்க, அப்போ நாம் இந்த வசனத்துக்கு முன்னாடி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த சங்கீதம் 12:2 உங்கள் முன்னால் வச்சு அதை வெறித்து வைத்து அந்த வசனத்தை பாருங்கள். அந்த வசனத்துக்கு முன்னால் நாம் எப்படி இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றது அந்த வசனம் சொல்லும். அந்த வசனம் உங்களுக்கு பொருத்தமான வசனமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொய்யை எடுத்து நீங்கள் வெளியே போட்டுருங்க. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துது. தங்கள் தோழரோட பொய் பேசுகிறாங்க, இச்சக உதடுகளால் இருமனமாக பேசுகிறாங்க. அன்பானவர்களே, இந்த பேச்சுக்கள், இந்த இருமனமாக உள்ள, அதாவது மனதில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்றை பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினதில் தீமை தான் உண்டாயிருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. அன்பானவர்களே, அடுத்த வசனம் நீங்கள் வாசிக்கணும்னா நீதிமொழிகள் 12:22, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்,
உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியமானவர்கள். எவ்வளோ அழகா! நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்னா என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியலையே, நான் என்ன செய்யணும்னு தெரியலையே, நான் எந்த புக்கை போய் படிப்பேன், எனக்கு படிக்க தெரியாதே, நான் என்ன செய்கிறது, எனக்கு எழுத தெரியாதே, நான் என்ன செய்கிறது, எனக்கு ஆண்டவருக்கு பிரியமாக எப்படி வாழ்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வசனம் சொல்கிறேன். நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா, ஆமென். போதுமா? இந்த வசனத்தை பாருங்கள். இது கர்த்தருக்கு பிரியம், இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அந்த ஒரு வசனம் முக்கியமான 2 விஷயத்தை சொல்லிருச்சு. இதில் தேவன், இதில் நீ பிரியமானவன், இதில் நீ பிரியம் இல்லாதவன். கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமாக இல்லாதவன். இந்த 2 மனுஷனை பற்றியும் அங்கே வசனம் பேசிருச்சு. அதனால் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த பொய்யை களைஞ்சிட்டாலே, இந்த பொய் பேசுகிற குப்பையை எடுத்து நீங்கள் வெளியே கொட்டிட்டாலே நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவள். அன்பானவர்களே, அதான் எப்படி பிரியமாக இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் பொய் பேசாமல் இருந்தாலே கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா, அன்பானவர்களே. அதனால் நம்ம விசுவாச வாழ்க்கையில் எப்படி பிரியப்படுது, கர்த்தர் நம்ம என்ன செஞ்சால் பிரியப்படுவார், எப்படி பிரியப்படுவார் அப்படிங்கிறதுல அங்கே வசனம் சொல்லுது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, அந்த பிரியத்தை உண்டாக்கி அந்த பிரியமுள்ளவர்களாய் நீங்கள் வாழும்படியாக இவங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள்லையும் நம்ம அடுத்த வசனம் நீங்கள் பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் அதிகாரம் 4 வசனம் 28வது வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறார். பாருங்கள் ஒரு காரியம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அல்லேலூயா. ஒரு நல்ல வேலையை செஞ்சு சாப்பிடு. அல்லேலூயா. திருடி சாப்பிடாத. அங்கே அதான் சொல்லப்பட்டது, நீங்கள் களவு செய்யக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அங்கே பவுல் எழுதியிருக்கிறாரு, திருடுகிறவன் இனிமே திருடாதீங்க. ஆமாம், இந்த வசனம் எப்போ நம்ம வாசிக்கிறோமோ அப்போது அவ்வளோதான். இந்த வசனத்தை பார்த்தாச்சு, அப்போ நான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லிட்டாரு, பேசிட்டாரு அப்படின்னு அந்த உணர்வோடு அந்த காரியங்களை என்ன செய்யணும், ஒழித்திடணும். எதெல்லாம் ஒழிக்கணும்? களவு, திருடுறதை ஒழிக்கணும், வஞ்சனை, ஏமாத்துறதை ஒழிக்கணும், பொய் பேசுகிறத ஒழிக்கணும். இதெல்லாம் நாம் என்ன செய்யணும்? ஒழிக்கணும். எபேசியர் 4:28 திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு இருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை, ஒரு நல்ல வேலையை செஞ்சு சாப்பிடு அப்படின்றாரு பவுல். திருடி சாப்பிடாத, நல்ல வேலையை செஞ்சு சாப்பிடுன்றார். அல்லேலூயா. இதுக்கு மேலே தெளிவாக எங்கே நம்ம பார்க்குறது இல்லையா? வசனங்களை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அடுத்து ஒரு பொய் சொல்லும்போது அது தேவனுக்கு எந்த அளவுக்கு பிரியமில்லாத விஷயங்கள்ன்றத நம்ம இந்த வேத வசனங்களில் நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு கணவன் மனைவியை பார்க்க முடியும் இல்லையா? அவங்க கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தேவ சபையில் வந்து பொய் சொல்லிடுவாங்க. அப்போஸ்தலன் பேதுருக்கு முன்பாக பொய் சொன்னதுனால அவங்களுடைய ஜீவனே அங்கே போயிடும், அவங்க அங்கேயே இறந்துருவாங்க. இதெல்லாம் நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அந்த கணவன் மனைவிக்கு என்ன நடந்ததுன்றது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல சபையில். அப்போ சபை காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது. சபை காரியங்கள் மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் பொய்யே பேசாதீங்கன்றது தான் அங்கே சொல்லப்படுது.
ஏன்னா எந்த அளவுக்கு தேவன் அதை அருவருக்கிறான்றதையும் பார்த்தோம், எந்த அளவுக்கு பொய்யால் நம்மளுடைய வாழ்க்கையில் விபரீதங்கள் வருதுன்றதையும் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் நமக்கு உணர்த்துது. அதனால் பொய் பேசுறதுன்றது அது ஒரு பிசாசின் செயல். அந்த இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. அப்போஸ்தலன் பேதுருக்கிட்ட பொய் சொன்னதுனால பேதுரு இந்த வார்த்தையை சொல்லுவார். அப்போஸ்தலர் 5:4 அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன, நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அன்பானவர்களே, இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை விசுவாச குடும்பங்கள் மறந்துடாதீங்க. அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை வாசிங்க. பொய்யை பற்றி அங்கே என்ன கர்த்தருடைய புத்தகத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு, என்ன காரியங்கள் அது நம்ம வாழ்க்கைக்கு எதை கொண்டு வரும்ன்றதை அங்கே பேசப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடில் நம்ம பழைய ஏற்பாடுலையும் பார்த்தோம். லேவியராகமம் 19:11 நீங்கள் களவு செய்ய வேண்டாம், யாரையும் வஞ்சிக்காதீங்க, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீங்க. பழைய ஏற்பாட்டிலே சொன்ன ஒரு விஷயம் புதிய ஏற்பாடில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன நிகழ்வுங்கிறதையும் நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க. அன்பானவர்களே, இந்த பொய்யை நம்ம ஒழித்து என்ன செய்யணும், மெய்யை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசணும். நிறைவாக ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பொய்யான விஷயங்கள் வசனத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் நிறைவாக உங்களுக்கு சொல்கிற வசனம் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த நற்செய்தியின் தொடக்க வசனம் லேவியராகமம் 19 அதிகாரம் வசனம் 11. இந்த நற்செய்தியின் நிறைவு வசனம் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தொடக்கமான வசனம், நீங்கள் களவு செய்ய வேண்டாம், வஞ்சிக்க வேண்டாம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்ல வேண்டாம். நிறைவான வசனம் கொலோசையரில் எப்படி அதே இது எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டுருங்கள். இதுதான் இங்கேயும் நம்ம பார்த்தோம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீங்க. லேவியராகமத்தில் பார்த்த அதே வார்த்தையை நாம் இங்கே புதிய ஏற்பாடில் பார்க்குறோம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். அன்பானவர்களே, இந்த பொய்யை ஒழிப்போம், மெய்யாய் வாழ்வோம், மெய்யை பேசுவோம், உண்மையை பேசுவோம். ஆண்டவர் சொன்ன மாதிரி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசும்போது அங்கே நன்மை உண்டாயிருக்கு. இதை தாண்டி ஒன்றை பேசும்போது, பொய்யை பேசும்போது அங்கே தீமை உண்டாயிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொய்யை ஒழித்து விடுங்கள், மெய்யாய் வாழ்வோம், மெய்யை பேசுவோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபுவே, பரிசுத்தரே, சத்தியமுள்ள தேவனே, சத்தியத்தை போதிக்கிறவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சத்திய ஆவியானவர் தாமே வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, ஒருவருக்கொருவர் நீங்கள் பொய் பேசாமல் பொய்யை களைந்து போட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் நீங்கள் பொய் பேச வேண்டாம், உண்மையை மட்டுமே பேசுங்க. களவு செய்யாதீங்க, வஞ்சிக்காதீங்க, பொய் பேசாதீங்க. களவு செய்ய வேண்டாம், பொய் பேச வேண்டாம், வஞ்சிக்க வேண்டாம் என்ற வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை விதைக்க கர்த்தரை எனக்கு பாராட்டிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை, விதைத்த இந்த நல்ல விதைகள் ஒவ்வொரு இருதயத்திலையும் நன்மையான விளைச்சல்களை தர ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் பொய்யான வார்த்தைகள் ஒளிந்து போவதாக. ஒவ்வொரு இருதயங்களிலும் உண்மை வளர ஜெபிக்கிறேன். உண்மையான வார்த்தைகள் வெளியே வர ஜெபிக்கிறேன். பொய் அப்பா அசுத்த ஆவியினால் உண்டானது, மெய் பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆம் ஆண்டவரே, உண்மையான வார்த்தைகள், பரிசுத்த ஆவியின் வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், பிசாசின் வார்த்தைகள். ஆண்டவரே, பிசாசின் வார்த்தைகளை ஒழித்து பரிசுத்த ஆவியானவரின் உண்மையான வார்த்தைகளை பேச ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் இயேசுவின் திருநாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.